கில்லி மேடம் கில்லி கில்லி படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு வந்து அந்த வைப்போட தான் வீடியோ பண்ணுறோம். தளபதியோட எத்தனையோ படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கோம், ரொம்ப வைப் பண்ணியிருக்கோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஆனால் அந்த லிஸ்ட்டில் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இந்த படம் நம்பர் ஒன்னாக இருக்குன்னு சொன்னால் ஆச்சரியமாக இருக்குல்ல. உண்மையாலுமே படத்துக்கு போகக்குள்ள நான் அந்தளவுக்கு இப்படிலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குன்னு நினச்சலாம் போகலிங்க. நிறைய ட்விட்டரில் வீடியோ பார்த்தோம், என்னோட இப்படி கொண்டாடுறாங்க, நம்ம ஊரில் இப்படி கொண்டாடுவாங்களான்னு ஒரு சந்தேகத்தோடு தான் போனோம். ஓகே, தளபதி படத்தை பார்ப்போம் அப்படின்ட்டு தான் போயிருந்தோம். ஆச்சரியமாக இருக்குங்க. உண்மையாலுமே நீங்கள் போய் படத்தை தியேட்டரில் பாருங்கள். படத்தோட கதை தெரியும், ஸ்க்ரீன் பிளே தெரியும், பாட்டு தெரியும், இந்த இடத்துல தான் தொடங்கும், இந்த இடத்துல முடிப்போது எல்லாமே தெரியும். இருந்தாலும் ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சுங்க இந்த படத்தை பார்க்கல. என் ஃப்ரெண்டு நான் வச்ச வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து ஒரு மெசேஜ் பண்ணாருங்க, தளபதியோட எந்த படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு வைப்பு கிடைக்காதுன்னு சொன்னார். உண்மையாலுமே படம் பார்த்து வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நம்பர் 1 படமாக இருக்குது. பிகில் படங்க, எந்த படம் அந்த பிகில் அடிச்சிக்க முடியாது, அவ்வளோ தூரம் ஒரு வைப்பாக இருந்துச்சு. ஒரு 3 மணிக்கு அந்த படத்தை பார்க்கல. எவ்வளோ படங்கள் பார்த்துருந்தாலும் அந்த படத்தை என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த படம் பீட் பண்ணியிருக்கு. ஒரு படத்தில் ஒரு பாட்டை வைப் பண்ணுவாங்க, ஏறி ஆடுவாங்க, சந்தோஷம் என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் எல்லா பாட்டுக்குமே த்ரிஷா வர பாட்டை தவிர, த்ரிஷா வர பாட்டுக்கும் கீழே இருந்து வைப் பண்ணாங்க. அந்த பாட்டை தவிர எல்லா பாட்டுக்குமே வீடியோ போடுற பாருங்க. எல்லா பாட்டுக்குமே ஒரு 100 பேர் அந்த ஸ்டேஜில் ஏறி அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஆடுறாங்க. அவங்கள தடுக்கிறதா, கண்ட்ரோல் பண்ணுறதா, ஏன்னா அந்த ஸ்க்ரீனில் விழுவாமல் பார்த்துக்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இருந்துச்சு, நம்ம அந்த கட்சியில் இயக்கத்தில் இருக்கனால. ஏன்னா அங்கே நின்றுட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதா, நம்ம ஆடுறதான்னு அவ்வளோ ஒரு குழப்பத்தில் என்ஜாய் பண்ணோம். ஆச்சரியமாக இருந்துச்சுங்க. எல்லா பாட்டுக்கும் ஆடி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஏதாவது பாட்டுக்கு ஏதோ ஒரு படத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தில் இருக்க எல்லா பாட்டுக்குமே இப்படி ஃபேன்ஸ் வைப் பண்ணாங்க அப்படின்னு. சான்ஸே இல்லைங்க. வெளியில் வந்தோட்டி எப்பா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு படம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு புதுசாக இருக்குது. கில்லி படம் நம்பர் 1 நம்ம லைஃப்பில். எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருங்க, தளபதி அவர்கள் சினிமா ஃபீல்டில் கேரியர் முடிக்க போகிறனால அவரை கொண்டாடி தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இவ்வளோ கொண்டாடுறாங்களா, இல்லை உண்மையாலுமே அந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய வைப்ரேஷன், இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் ஆகுதாங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு அந்த கடைசியாக அப்படி போடலாம் ரிப்பீட் மோடில் போட்டாங்க. எனக்கு அந்த படம் பாட்டுகள் அந்த ஸ்டேஜில் நிற்கல உண்மையாலுமே எனக்கு லிட்டரலாக கண்ணு கலங்குச்சிங்க. ஏன்னா ஆடியன்ஸை நான் இப்படி திரும்பின்னு பார்க்குறேன், அவங்க அவ்வளோ கொண்டாடுறாங்க. தளபதி நம்ம கொண்டாடி தீர்த்துருவோம், ஏன்னா தளபதி இனிமேல் ஸ்க்ரீனில் வரமாட்டேன்னு நினச்சி அப்படி பண்ணுறாங்களா முன்னாடி சொன்ன மாதிரி இல்லை. தளபதியை வந்து இந்த 3 மாதம் பார்க்கறமே, நல்லா பார்க்குறேன், என்ஜாய் பண்ணுறாங்கன்னு சுத்தமாக புரியலிங்க. நான் வந்து சொல்கிறது மிகைப்படுத்துன மாதிரி உங்களுக்கு தெரியலாம். நீங்கள் போய் பார்த்த படம் தான் நினைக்காதீங்க, நீங்கள் போய் பாருங்கள். கில்லி படம் 20 வருஷம் முன்னாடி பண்ண மேட்சுக்கு மறுபடியும் பண்ண தயாராக இருக்குது. இந்த வரும் வாரங்களில் வரும் நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக வைப்பீங்க. படம் பிக்கப் எடுத்து பயங்கரமாக போகுது. தியேட்டர் ஓனர்ஸ் நல்லா கல்லாக்கட்டை என்ஜாய் பண்ண போகிறாங்க. மறுபடியும் கண்டிப்பாக அந்த படத்துக்கு போக போகிறேன். கொண்டாடுற வரைக்கும் கொண்டாடிக்கலாங்க தளபதியை. அவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டார், சினிமா ஃபீல்டில் அவரை கொண்டாடியே தீரணும். இந்த படத்துக்கே பண்ணால் அடுத்து வர போகிற 2 படங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மனநிலையோட ஃபேன்ஸ் உள்ளே வர போகிறாங்கக்குள்ள ஆச்சரியமாக இருக்குது. தளபதி ஃபேன்ஸ், டிவிகே தோழர்கள், பொதுமக்கள் எத்தனையோ படம் சன் டிவியில் எத்தனையோ டைம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தை. ஆனால் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள், வேறு விதமான ஒரு வைப்பு கொடுக்குது. நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அப்புறம் சொல்லுவீங்க. இன்னொரு வீடியோ சந்திக்க நன்றி, வணக்கம். தளபதி, ஹேட்ஸ் ஆஃப் டு யூ.